ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சேலம்லேருந்து கொல்லி ஹில்ஸ் வந்து பைக் ரைடாக வந்து போக போகிறோங்க. இது வந்து எங்களுடைய ஃபஸ்ட்டு பைக் ரைடு வந்து ட்ரிப்பு. நாங்கள் வந்து vlog எடுக்க போகிறோம். எங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே உங்ககிட்ட நாங்கள் வந்து ஷேர் பண்ணுறோங்க. ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பின்னாடி உட்காருகோ, 7:30 போட்டு காட்டுறேன். உமக்கினி 7:30 ஆரம்பிச்சிடுத்து. பகவானை வேண்டிக்கோங்க. நாமக்கல் நோக்கி வந்து போயிட்டு இருக்கோங்க. ஹைவே ஏறிட்டேன் இப்போ தான் சேலம்லேருந்து. நாமக்கல் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 70 கிலோமீட்டர் கிட்ட வருது. அங்கேருந்து ஒரு 20 கிலோமீட்டர் வந்து நமக்கு வந்து கொல்லி ஹில்ஸ் வந்து வரும். டோட்டலாக பார்த்தீங்கன்னா 93 கிலோமீட்டர் வந்து போட்டுருந்துச்சு. டீ பிரேக்காக வந்து ஸ்டாப் பண்ணுறேங்க. சுவி, எப்படி இருக்கு இந்த ரைடு? நல்லா இருக்கா? இந்த மாதிரி ஹில்ஸ் வியூவோட வண்டி ஓட்டுறதுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்குது தெரியுமாங்க. மார்னிங்கே வந்து கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தோம். போயிட்டு எல்லா பிளேஸும் அங்கே வந்து சுற்றி பார்த்துட்டு வரதுக்கு கரெக்டாக இருக்கும். 3-4 பிளேசஸ் வந்து பார்த்து வச்சுருக்கோம். அதில் ஒரு சில ஃபால்ஸும் இருக்குது. அதனால் அங்கெல்லாம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு டைம் வேணும் இல்லையா? ஸோ அதனால தான் மார்னிங்கே வந்து கிளம்பிட்டோம். ஆக்சுவலி இதுவே இன்னும் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. நாங்கள் இன்னும் இயர்லியாக வந்து கிளம்பணும்லாம் பிளான் பண்ணியிருந்தோம். சேலம் ஹைவேலேருந்து வந்து நாமக்கல் ரோடு வந்து பிரிகிறேன். இப்போ 6 கிலோமீட்டரில் நாமக்கல் சிட்டி வந்து வந்துடுது. அது சிட்டிக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அவுட்டர் ஏரியா மாதிரி போகும் கொல்லி ஹில்ஸ் ரோடு. இப்போ நாமக்கல் டவுன் ஏரியா வந்தாச்சு. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் இன்னும் சாப்பிடல. அதனால் இப்போ ஹோட்டலில் நிப்பாட்டிட்டு சாப்பிட்றலாங்க. அப்படியே கீழே லாக் எடுத்துடு கொடு. இங்கே கீழே ஒரு லாக் ஒன்று இருக்கும் ரெட் கலரில். இல்லாட்டி இந்த ரோப் இருக்கு பாரு கீழே சின்னதாக, அதை அப்படியே இழுத்துட்டு ஒரு இழுத்தினா வந்துடும். இப்படி நார்மலாக இப்படி கழட்டினாலே போதும். ஓகே, சிம்பிளான பிரேக்ஃபாஸ்ட் வந்து முடிச்சிட்டோம். சுவி, இங்கேருந்து பாரு, அங்கே பாரு லொக்கேஷன் செம்மையாக இருக்குல்ல. மேலே ஹில் வியூ. இங்கே லொக்கேஷன் நல்லா இருக்குல்ல. எங்கே ரோட் மாதிரி இருக்குன்னு சொன்னேன். சரி, இன்னும் எவ்வளோ கிலோமீட்டர் போட்டிருக்கு? இன்னும் 5 கிலோமீட்டரில் ஹில்ஸ் ரீச் பண்ணலாம் போட்டுருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா இன்னொரு 5 கிலோமீட்டர் இருக்குது. 5 கிலோமீட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா கொல்லிமலையுடைய அடிவாரத்துக்கு வந்து ரீச் பண்ணிடுவோம். அப்புறம் அங்கே போயிட்டு உங்களுக்கு ஃபுல்லாக காமிக்கிறோம் எல்லாமே. இதுவே லொக்கேஷன் சூப்பராக இருக்குது. இந்த மரம், அந்த டேட்ஸ் மரமாக இருக்கும். அது பேர் தான் தெரியல. மரம் டைப்லேயே தான் இருக்குது. ஃபுல்லாகவே சூப்பராக இருக்குது. இங்கே நின்று பார்க்குறதுக்கு ஃபோட்டோ ஷூட்லாம் எடுத்தோம்னா சூப்பராக இருக்கும் இந்த இடத்துலலாம். ஆனால் நமக்கு இப்போ போய் ஃபோட்டோ ஷூட் எடுக்கிற அளவுக்குலாம் டைம் கிடையாது. அதுக்கு மிச்சம் நம்ம ஃபோட்டோ ஷூட் ஆல்ரெடி எடுத்துட்டோம் ஏற்காட்டில். அதனால் இப்போ டைம் கிடையாது. லொக்கேஷன் பாருங்கள், சூப்பராக இருக்குது. அவ்வளோதாங்க. ஏதோ கொல்லிமலையோட அடிவாரத்துக்கு வந்துட்டோம். ரைட் சைடில் போனால் கொல்லிமலை. எழில்மிகு கொல்லிமலை உம்மை இனிதே வரவேற்கிறது. போலாமா? கொண்டை ஊசி வளைவுகளுக்கு கொல்லிமலையை கொண்டாட அழைக்கின்றோம். 70 ஹேர்பின் பென்ஸ் வந்து இருக்குங்க. என்ஜாய் பண்ணி வந்து வண்டி ஓட்டலாம். பைக் லவர்ஸ்க்கு வந்து கொல்லிமலை வந்து ரொம்பவே வந்து பிடிக்கும். பைக் ரைடிங் பண்ணுறதுக்கு இந்த ரோடு வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. ஏன்னா நம்ம டேர்னிங் வந்து வந்துக்கிட்டே இருக்கும். நம்மளுக்கு அந்த 70 ஹேர்பின் பென்ட்டு டேர்ன் பண்ணி போகிற மாதிரி. இதை பாருங்களேன், எடுத்தோடனே நல்லா ஃபாரஸ்ட்குள்ளே அந்த மாதிரி ஒரு ஃபீல் கொடுத்துருச்சு. அழகாக இருக்குது. ஆமாம், ஃபாரஸ்ட் செக் போஸ்ட்டு தாண்டிட்டோம்னா அதுக்கப்புறம் மலை ஏற ஆரம்பிச்சிடலாங்க. இங்கே பாரு குரங்கு. சுவி, ஃபோன் நீ காமிச்சதான் அது அப்படியே கத்துச்சு பார்த்தியா? ஃபோன் நீ காமிச்சல, அப்போ அந்த மங்கி வந்து ஓ அப்படின்னு கத்துச்சு. நல்லா இருக்கு. போலாமா? டேர்னிங் நிறையா வந்துகிட்டே இருக்கும். அப்படியே டேர்ன் பண்ணி போயிட்டே இருக்கலாம். இங்கே பாருங்கள், இங்கேருந்து பார்க்குறதுக்கு செம்மையாக இருக்குது வியூ. இப்போ அந்த மலையோட டாப்புக்கு தான் போக போகிறோன்னா நினச்சி பாருங்கள். ஹேர்பின் பெண்டு 1 சுவி, இது வந்து 1 ஹேர்பின் பெண்டு. 70க்கு வந்து ஒரு ஹேர்பின் பெண்டு இப்போ தான் தாண்டுறோம். ஃபஸ்ட்டு ஒன்று தாண்டியாச்சு. இப்போ ஹேர்பின் பெண்டு 2.
அப்படியே அப்படியே தரையை தொட்டு போகுது. டேர்னிங் பண்ணுறது அப்படியே தரையை தொட்டு போகிற மாதிரி இருக்குது. ஆக்சுவலி என்னோடய பூட்ஸ் கூட கீழே இடிச்சிது, அந்தளவுக்கு டேர்ன் பண்ணோம். ஆனால் ஹாரன் மட்டும் கொடுத்து போகணும். டேர்னிங் அதிகமாக இருக்கிறனால வண்டி வந்து வரும், யார் எந்த நேரத்தில் எப்படி வண்டி ஓட்டுவாங்கன்னு தெரியாது. ஸோ அதனால் வந்து கேர்ஃபுல்லாக தான் வந்து வரணும். எல்லா டைம்லையும் அப்படியே டேர்ன் பண்ணிட்டு போகக்கூடாது. இதெல்லாம் என்ன, ஏதோ ஃபயர் ஆன மாதிரி இருக்குது, ஃபயர் ஆகி கொஞ்சம் கருகுன மாதிரி இருக்குது மரம்லாம். முன்னாடி வந்ததை விட இப்போ ரோடெலாம் கொஞ்சம் நல்லாவே போட்டிருக்குறாங்க. நல்லா பெரிய பெரிய ஹேர் பின்மெண்ட்டாக இருக்குது. நல்லா டேர்னிங் வந்து நல்லா டேர்ன் பண்ணுற மாதிரி இருக்குது. பைக்கர்ஸ்க்கு வந்து ரொம்ப பிடிக்கும், வண்டி ஓட்டுறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஏன்னா டேர்னிங் பாருங்களேன், ஷார்ட்டாக லாங்காகவும் இருக்கும். அது ரோடு வந்து ஷார்ட்டாக இருக்கும், நம்ம டேர்னிங் வந்து நல்லா லாங்காக நல்லா வளைச்சி திருப்புற மாதிரி இருக்கும். சுபி இங்கே பாரு, மங்கி பாரு, அப்படியே தூரத்தில் இருந்தே பார்த்துக்க. அது கையில் எதுவும் பண்ணக்கூடாது, சரியா? போகலாம். வைல்டு அனிமல்ஸ் எப்பயுமே எதுவுமே டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. நம்ம பார்த்தோம்னா அப்படியே ரோட்டில் போகிற வழியில் அப்படியே நம்ம இதையே பார்த்துட்டு போயிட்டே இருக்கணும். இது வந்து ஹேர்பின் பெண்டு 6. அங்கே போகிற ரோடு நல்லா மேலே ஏறி போகுது. அது அந்த காலத்துலேயே வந்து அந்த பிரிட்டிஷில் இருந்த டைம்லேருந்து போட்டிருப்பாங்க இந்த ரோடெலாம். அதுக்கப்புறம் நம்ம வந்து மெயின்டைன் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக மெயின்டைன் பண்ணி அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணுறது தான் ரோடெலாம். இவ்வளோ நேரம் பைக் ஓட்டிகிட்டு இருந்ததுனால கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கலான்னு சொல்லிட்டு ஏதோ இங்கே தான் அங்கே ஸ்டாப் பண்ணியிருக்கோம். ஆனால் வந்துட்டு என்னமோ சவுண்டு கேட்டுகிட்டே இருக்குது. எல்லாம் பூச்சிங்க சவுண்டு தான் நினைக்கிறேன். பூச்சி சவுண்டு மாதிரியே தெரில, ரொம்ப அதிகமாக வருது. எல்லா பூச்சி சேர்ந்து ஒரே டைமில் கத்துற மாதிரி சவுண்டாக இருக்குது. நீங்களும் கேட்டு பாருங்கள். அமைதியாக அப்படியே இந்த சவுண்டு தாங்க. நான் கூட அருவி தான் எங்கேயோ பக்கத்தில் இருக்குன்னு நினச்சிட்டேன். ஆனால் அருவியிலேருந்து இவ்வளோ சவுண்டு வருமானு எனக்கு தெரியல. இவ்வளோ பூச்சி ஒன்றா சேர்ந்து கத்துது. அதனால் நம்ம அந்த சவுண்ட் என்னென்னு தெரிஞ்சா நீங்களும் வந்து கமெண்ட் பண்ணி விடுங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 1 hour தான் ட்ராவல் பண்ணி வந்திருக்கோம். இங்கே ஒருத்தன் வந்து ஏதோ 12 hours ட்ராவல் பண்ண மாதிரி பாருங்களேன் எப்படி படுத்துட்டு இருக்கிறான்னு. இல்ல 1 hour தான் டிராவல் பண்ணி வந்திருக்கோம். இப்போ இது நான் சொல்றேன், 1 hour தான் டிராவல் பண்ணி வந்திருக்கோம். ஆனா இந்த ரைடுக்காக நேற்று நைட்ல இருந்து வண்டி ரெடி பண்றதா இருக்கட்டும், லக்கேஜ் எடுத்து வைக்கிறது, லக்கேஜ் நைட்டே கட்டி வைக்கிறது, இது எல்லாமே வந்து பண்ணதெல்லாம் காமி. அதெல்லாம் பண்ணிட்டு நான் தூங்குனதுக்கே நைட் வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு 1:30 மணி இருக்கும், 1:30-2 மணி இருக்கும். திரும்ப நாங்க வந்து காலையில எத்தனை மணிக்கு எந்திரிச்சோம், 5:15 எந்திரிச்சு கிளம்பி ரெடியாகி வந்தோம். அப்புறம் டயர்ட்னஸ் இருக்காதா, அதனால சும்மா ஒரு 5 நிமிஷம் பவர் நாப் வந்து எடுத்தேன். இந்த மாதிரி நம்ம ரைடு வந்து வரும்போது அப்பப்போ ஒரு 10 நிமிஷம் பிரேக் எடுத்துட்டு போனோம்னா கொஞ்சம் ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக நல்லா இருக்கும். கொல்லி ஹில்ஸில் ரோடு வந்து சின்ன ரோடாக இருக்கிறனால பெரிய வெஹிக்கிள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு வெஹிக்கிள் வந்ததுக்கப்புறம் தான் இன்னொரு வெஹிக்கிளே போகிற மாதிரி இருக்கும். அந்தளவுக்கு வந்து ஸ்பேஸ் தேவைப்படும். இந்த எல்லோ கலரில் இருக்குது பார்த்தீங்களா, இது நிறைய பேருக்கு டவுட் இருக்கும், என்னடா அது அங்கங்கே இருக்குது எல்லோ கலரில் அப்படின்னு சொல்லிட்டு. நார்மலாக தடுப்பு சுவர் வந்து சில்வர் கலரில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அது வந்து இரும்பில் வந்து கட்டியிருப்பாங்க. அதில் என்ன ஆகுதுன்னா யார் வந்தோ இல்லை பைக்கோ ஏதோ ஒரு வெஹிக்கிள் போய் இடிக்கும்போது அதை இடிச்சிட்டு அந்தாண்டா போயிடுது வண்டி. இதே இதை ரோலிங் வீல்ஸ் மாதிரி அதை கொடுத்துருந்தாங்கன்னா வண்டி போய் இடிக்கும் போதே அது ரோல் மாதிரி சுற்றி அந்த வீல் அப்படியே எல்லா வீல்ஸும் சுற்றி உங்களுக்கு வந்து உள்ளுக்குள்ளேயே திரும்ப ரோட்டுக்குள்ளேயே வந்து தள்ளி விட்டுரும். அதுக்காக தான் வந்து இந்த வீல்ஸ் வந்து இங்கே வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. இது வந்து ஒரு நல்ல ஒரு ஐடியா. அது இந்த இடம் தான் பார்த்தீங்கன்னா இந்த பெரிய டேர்னிங்காக இருக்கும். ஆனால் அந்த இடத்துல ரோடு பெரு சின்னதாக இருக்கும். இந்த இடத்துல டேர்ன் பண்ணுறதுக்கு லாரி பஸ்ஸு அதெல்லாம் வந்து டேர்ன் பண்ணுறது ரொம்ப சிரமப்படும். இப்போ அங்கே வரக்கூடிய பஸ் லாரி எல்லாமே இங்கே இவ்வளோ தூரம் வரும். இவ்வளோ தூரம் வந்து தான் டேர்னே பண்ண முடியும். ஆக்சுவலி நம்ம இங்கே வண்டி நிப்பாட்டக்கூடாது. இப்போ நான் எந்த வண்டி வரல, நம்ம வண்டி வரலைங்கிறனால நான் இங்கே இப்போ நிப்பாட்டி இருக்கிறேன். காரில் ஈஸியாக போயிடும், ஆனால் வந்து லாரி அது மாதிரி வண்டி வர்றது தான் ரொம்ப சிரமப்படும். இங்கே பாரு, இந்த பக்கம் இன்னும் சூப்பராக இருக்கும். ஒரு இடத்துல நிறுத்தி பார்த்தோம், ஒரு வயலட் கலர்ல பூ செம்ம அழகா இருக்கு. ஆனா அது என்ன பூன்னு தெரியல. லோகேஷ்ட பறிச்சு கொடுக்க சொன்னேன், ஆனா அவன் பறிச்சு கொடுக்கல, ஏன்னா அவனுக்கு எட்டாது. அது க்ளோஸ்அப்ல பாக்கலாம் இந்த பூவை, வாங்க. எனக்கு எட்டல, நான் அதனால வந்துட்டு கீழே ரோட் தான் இருக்கு, அதனால என்னால காட்ட முடியல. க்ளோஸ்அப்ல காட்டுறேன், பாத்துக்கங்க. டிசம்பர் பூ இல்லைன்னு தான் நினைக்கிறேன், ஆனா அழகா இருக்கு. இந்த பூ மரம் ஃபுல்லா இருக்கு, அதனால வந்து பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கு. வெயில் லைட்டா படுறது, அப்படியே சூப்பரா இருக்கு பாக்குறதுக்கு. மேலே வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். கொல்லிமலையோட டவுன் ஏரியாவுக்கு வந்து இப்போ தான் நம்ம வந்து என்ட்ரு ஆகிறோம்.
கொல்லிமலைனாலே ஃபேமஸ் வந்து மல்லிகை சாமான் தாங்க. மல்லிகை சாமாவும் மிளகு. இது வந்து கொல்லிமலையோடைய வந்து மார்க்கெட்டு. காய்கறி ஃப்ரூட்ஸு எல்லாமே வந்து கிடைக்குங்க. நம்ம ஃபஸ்ட்டு எங்கே போக போகிறோம்னா செக்குப்பாறை வியூ பாயிண்ட் அப்படிங்கிற ஒரு வியூ பாயிண்ட் தான் போகிறோம். அங்கேருந்து பார்த்தோம்னா அப்படியே ஃபுல் வியூ சூப்பராக இருக்குங்க. நான் ஆல்ரெடி நிறைய டைம் வந்திருக்கேன். அங்கே போயிட்டு உங்களுக்கு நான் வந்து vlog வந்து கண்டினியூ பண்ணுறேன். இந்த வியூ பாயிண்ட் போகிற வழியில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி விவசாய நிலம்லாம் இருக்குதுங்க. அதெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது, பச்சை பசேர்னு. நம்ம சிட்டி லைஃப்லேயே இருந்துட்டு இந்த மாதிரி வந்து பார்க்குறதுக்கு நமக்குலாம் ரொம்ப நல்லா இருக்குது. இந்த அவ்வளோதான் கைஸ், வியூ பாயிண்ட்டுக்கு வந்து நம்ம வந்து வந்துட்டோம். இப்போ வண்டி வந்து எங்கேயாச்சும் பார்க்கிங் பண்ணிவிட்டு போய் வியூ பார்க்க வேண்டியது தான். சாக்லேட் கடை கூட ஒன்று இருக்குது. வியூ பாயிண்ட்டு முன்னாடியோட ரெடி பண்ணியிருக்கிறாங்க எல்லாம். முன்னாடி வந்து இப்போ இந்தளவுலாம் இல்லை. மேலே ஏற முடியுமா? ஆஹா, கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டுருக்கு பாரு. அப்படி எப்படி இருக்கு எட்ஜ் வியூ? செம்மையாக இருக்குது. ஆனால் என்ன, இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறதா வந்துட்டு செக்குப்பாறை வியூ பாயிண்ட். செக்குப்பாறை வியூ பாயிண்ட். இங்கிருந்து குதிச்சு செத்தா நீ என்னை எப்படி காப்பாற்றுவேன்? நாங்கள் கோளாறு எப்படி இங்கே நீ ஏன் குதிச்சு சாவணும் முதல்ல? பாருங்க எப்படிலாம் பேசுகிறான்ட்டு. கீழெல்லாம் குதிச்சா அவ்வளோதான். இருங்க நான் காமிக்கிறேன் வியூ பாருங்களேன், அவ்வளோ இருக்குது ஹைட்டு. இப்போ நம்ம வந்து இங்கே இருக்கிறோம். இங்கேருந்து கீழே பாருங்கள், அவ்வளோதான். அப்படியே போகுது அப்படியே கீழே. செம்மையாக இருக்குது. வால்பாறை மாதிரியே இருக்குல்ல? ஆமாம், அங்கே பாரு இன்னும் சூப்பராக இருக்குது. இந்த வயநாடு வால்பாறை எல்லாம் இருக்க மாதிரியே தான் இருக்குது இங்கேயும். எவ்வளோ ஹைட்டில் இருக்கும் பாரு. பனி மூடி இருக்கா இல்லை மேகமா? இதெல்லாம் அவ்வளோவா தெரிய மாட்டேங்குது. எல்லாமே மேகம் தான், பனியெல்லாம் இல்லை. தான் இருக்கும். நம்ம ஏன்னா இவ்வளோ ஹைட்டில் இருக்கோம்ல, இங்கேருந்து மேகம் தான் இருக்கும். அந்த மேகம் தான் நமக்கு அந்த போய் தெரியுது. ஒரு மனுஷங்க கூட தெரியல இங்கிருந்து பார்த்தா. நம்மளாம் ஒரு புள்ளி கூட இருக்க மாட்டோம். இவ்வளோ பெரிய இடத்துல ஒரு புள்ளி கூட கிடையாது நம்மலாம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப கொஞ்சம் வெயில் அதிகமாக இருக்குது. அதனால் வந்து நாங்கள் என்ன பண்ணுறோன்னா வியூ பாயிண்ட்ஸ்க்கு மேலே கொஞ்சம் ஷெட்டு மாதிரி போட்டிருக்காங்க. இங்கே கொஞ்சம் நிழல்லாம் இருக்குது, ப்ளஸ் கூலிங்காகவும் இருக்குது. அதனால் ஒரு 10 மினிட்ஸ் உட்காந்து பிரேக் எடுத்துகிட்டு அப்புறம் போகலாம். நெக்ஸ்ட் வந்து நாங்கள் வந்து போட்டிங் போகிறோம். அதையும் வந்து பாருங்கள். ஓகே, ஏன்னா ஃபஸ்ட்டு வியூ பாயிண்ட் முடிச்சுட்டு போட்டிங் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஃபால்ஸுக்கு போனோம்னா குளிச்சுட்டு அப்படியே ரிட்டர்ன் ஆகிக்கலாம்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து பிளான் பண்ணியிருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாங்கள் வியூ பாயிண்ட்லேருந்து நேராக போட்டிங்க்கு வந்து கிளம்பிட்டோம். நேராக அங்கே போயிட்டு நான் வந்து vlog வந்து அப்படியே கண்டினியூ பண்ணுறேங்க. நாங்கள் மேகி சாப்பிட்டுட்டு இருந்தப்போ எங்களுடைய சப்ஸ்கிரைபரை வந்து அன்எக்ஸ்பெக்டடாக அங்கே வந்து மீட் பண்ணியிருந்தோம். அப்படியே அவங்க கூட ஒரு கிளிக் எடுத்துகிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். இப்போ நாங்கள் பார்த்தீங்கன்னா போட் ஹவுஸ்க்கு வந்து வந்துட்டோங்க. இப்போ வந்து போட்டிங்க்கு வந்து உள்ளார வந்து பே பண்ணணும்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ போய் பார்க்கலாம். நாங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் கொல்லி ஹில்ஸ்க்கு வந்து போட்டிங் வந்து வரோம். அதுக்கு முன்னாடியே போகிற வழியில் பார்த்தீங்கன்னா அதோ பார்க் மாதிரி வந்து சில்ட்ரன்ஸ்க்குலாம் வந்து வச்சுருக்காங்க. இப்போ பார்க்லாம் பாருங்கள். புல்வெளியில் இது வந்து நெல் பச்சை பசுமைன்னு இருக்குது. இந்த சைடு வாட்டர், இந்த சைடு வந்துட்டு பார்த்தீங்கன்னா புல்வெளி இருக்குது. நீ வா எதையா எடுக்கிறேன். பார்த்து ஓகே, அவர் தெரியும். ஓகே, அப்படியே தள்ளி விட்டுருங்க, நாங்கள் போயிடுறோம். லைஃப் ஜாக்கெட் கூட போடாமல் வந்துட்டோம். உழுதுட்டா கூப்பிடுறோம். 4 பேர் போகிற போட்டு, ஆனால் வந்து 2 பேர் பெடல் பண்ணலாம். இங்கே ஒன்று அங்கே ஒன்று, ரைட் அண்ட் லெஃப்ட். நான் ஜாலியாக உட்காந்து வரேன், இவன் தான் வந்து பெடல் பண்ணிட்டு வரான். இவனுக்கு தான் கால் வலிக்கும் பலிக்கு. ஏன் சுவி அந்த பக்கம் உட்கார வச்சிட்டாங்கன்னா போட்டோட வெயிட் பேலன்சிங்காக ரைட் சைடில் கார்னரில் ஒருத்தர், லெஃப்ட் சைடு பின்னாடி பக்கம் கார்னரில் ஒருத்தர்னு மாற்றி உட்கார வச்சிட்டாங்க. அதனால நாங்கள் வந்து கப்புள்ஸாக உட்கார. ஆமாம், 2 பேராக வந்து ஒன்றா உட்காந்து. சரி, நீ வேடிக்கை பார்த்துட்டு வா, நான் அப்படியே ஓட்டுறேன். டிரைவர் நீ ஓட்டுற, நான் வந்து ஜாலியாக வரேன். இல்லை எவ்வளோ நேரம் எதுன்னுலாம் கேட்கவே இல்லை, டைமிங்லாம் நம்ம கேட்கவே இல்லை. நம்ம பாட்டு போட்டு கொடுத்துட்டாங்க, எடுத்துகிட்டு வந்துட்டோம். அதுக்கிட்டலாம் நம்ம போய் பார்க்கலாம் போட்டில். சென்டரா அந்த ஒரு அழகான ட்ரீலாம் இருந்துச்சுல லேக் சென்டர்ல. ஆமா, அங்க வந்து நம்ம இப்போ போலாம். ஃபர்ஸ்ட் நம்ம அங்க போயிடலாம். வண்டி அங்க விடு தம்பி. ஏய் பாருங்களேன். தள்ளி தள்ளி கை தட்ட. ஹேய்
நின்றுச்சு. வண்டி பொறுமையாக தான் ஓட்டுவேன். கால் வலிக்குதுன்னு சொல்லு. அங்கே ஒரு பாம்பு வருது தண்ணியில். கீழே பாரு அங்கே வருது பாரு. ஏப்ரல் ஃபூல். ஓ மே 1 ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கை வச்சு தொடர அளவுக்கு தான் தண்ணி இருக்கு தெரியும்னு நினைக்கிறேன். கை வச்சு தொட்டுட்டே போனால் தண்ணி நல்லா தெரியுது. அவ்வளோதான் தண்ணி இருக்கு. தண்ணியில் விளையாடலாம். தண்ணி தெளிச்சு விளையாடலாம். என்னன்னா நிறைய மரம் இருக்கு இல்லையா, மரத்தினுடைய இலை குச்சி எல்லாமே கீழே விழுவும்ல, அதனால அது எல்லாமே அப்படியே மிதக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தண்ணிக்குள்ள சென்டரா அழகா மரம் எல்லாம் ரவுண்டா நட்டு வச்சு ஒரு ஸ்பாட் சொன்னேன் இல்லையா, அங்கே அந்த ஸ்பாட்டு கிட்ட நம்ம போட்டை வந்து கொண்டு வந்துட்டாரு வண்டி ஓட்டுறவர். அதனால வந்துட்டு நம்ம அந்த வண்டி ஓட்டுறவர் வந்து உங்களுக்கு வந்து அந்த இடத்த காட்டுவார். இந்தாங்க தம்பி, அதை காமிச்சிருக்கேன். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து வண்டி ஓட்டுறவர் தான் பேசுகிறேன். இப்போ பாருங்கள், அந்த ஸ்பாட் சொன்னேன் இல்லையா, அங்கே வந்துட்டோம். அப்படியே அந்த மேடம் வந்து நான் இங்கேயே இறக்கி விட்டு நான் போட் எடுத்துகிட்டு போயிடலான்னு பார்க்குறேன். மேடம் இறங்கிறீங்களா? கொடு தம்பி, கேமரா கொடு தம்பி. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் ஃபுல்லாக காட்டுறேன். இதுதான் அந்த ஸ்பாட்டு. அழகாக தண்ணிக்கு நடுவில் சென்டராக மரம் மட்டுமே இருக்கக்கூடிய அழகான இடம். அதை அப்படியே சுற்றி நம்ம போகலாம். அதுக்கு பின்னாடிலாம் போகலாமான்னு கேட்டுக்கிட்டியா? எப்படி இருக்கு போட்டிங்ல போறது? சூப்பரா இருக்கு. வேற லெவல் ஃபீலிங். சில்லுன்னு இருக்கு. வாட்டர் பாரு அப்படியே சூப்பரா அப்படியே க்ளீனா இருக்குது பாரு. கொல்லிமலையில வந்து அதிகமா மூலிகைகள் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதனால இது அது எப்படின்னா இங்க நிறைய சுத்தி மரம் இருக்கு இல்லைங்களா, அந்த மரத்துல இருந்து எல்லாமே மூலிகை மரம் தான் சொல்றாங்க. அந்த மரத்துல இருந்து விழக்கூடிய இலை குச்சி எல்லாமே தண்ணியில தான் கலக்குது. அதனால வந்து இது வந்து மூலிகை தண்ணி தான் சொல்றாங்க. இது மட்டும் இல்ல, கொல்லிமலையில் இருக்கக்கூடிய எல்லா ஃபால்ஸ்லயுமே வந்து அப்படிதான் வந்து சொல்றாங்க. எல்லா ஃபால்ஸுமே மூலிகை வாட்டர் தான் சொல்றாங்க. அதுக்காக தான் வந்து கொல்லி ஹில்ஸ்க்கே வந்து நிறைய பேர் வந்து ஃபால்ஸுக்கு அதுக்கெல்லாம் வராங்க. இந்த ஏர்லாம் ஃப்ரெஷ்ஷான அந்த ஒரு ஏரை வந்து ஃபீல் பண்ணுறதுக்காக வந்து வராங்க. ஆக்சுவலி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்துட்டு இருந்தப்ப பசங்க எல்லாரும் வந்து பேசிகிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்க பார்க்க தான் இப்போ இந்த பக்கம் வந்து வந்திருக்கோம். தேங்க்யூ ப்ரோ. சுற்றி பார்க்க வந்தீங்களா? சரி ப்ரோ, பாய் ப்ரோ. எல்லாருக்கும் பாய். ஓகேங்க, ஒரு வழியா வந்து போட்டிங் முடிச்சுட்டு வந்து ஸ்பாட்டுக்கு வந்து வந்தாச்சு. நம்ம கொடுத்த டைம் வந்து முடிஞ்சிச்சு. அவங்களே வந்து நம்மளை வந்து கூப்பிட்டாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் வந்து சுவிதா தான் இறங்க போகிறோம். நமக்கு முன்னாடி வந்து ஒரு போட் ஒன்று வருது. ஸோ அதனால் அப்படியே கொஞ்சம் பாஸ் பண்ணுவோம். ஸ்ட்ரைட்டாக வந்துடுவா. ஓகே ப்ரோ. ஃபர்ஸ்ட் யார், நான் இறங்கணுமா இல்லை அவங்க இறங்கலாமா? நீயே இறங்கிக்கோ. எந்திரிச்சிட்டு வரட்டுமா ப்ரோ? சட்டே நனைஞ்சு போச்சுடி, பேர்த்து போச்சு. ஓகே காய்ஸ், ஒரு வழியா நம்ம போட்டிங் முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் வந்து நம்ம எங்க போறோம்னா ஆகாய கங்கை நீர்வீழ்ச்சிக்கு தான் நம்ம போறோம். அங்க போயிட்டு பார்க்கலாம், vlog கண்டினியூ பண்ணலாம். ஆக்சுவலி வந்து பார்த்தோம்னா இவங்க தான் வந்து நம்ம போட்டிங் போயிட்டு இருந்தப்ப இவங்க கிட்ட தான் நம்ம வந்து பேசிட்டு இருந்தோம். அப்போ இவங்க ஃபேஸ்லாம் தெரிஞ்சிருக்காது. இப்போ உங்களை காமிக்கிறேன் பாருங்க ப்ரோ. எல்லாரும் அப்படியே ஒரு ஹாய் சொல்லுங்க ஃபர்ஸ்ட். தேங்க்யூ ப்ரோ. ஒரு குட்டி பாப்பாவை நம்ம பார்க்கலாம். ஹாய் சொல்லுங்க, ஹாய் சொல்லுங்க, ஹாய் சொல்லுங்க. டாடா டாடா. ஹாய் சொல்லுங்க. முடி அழகா இருக்கு. கொல்லிமலையோட பஸ் ஸ்டாண்ட் வந்திருக்கோம். இப்போ இங்கே லஞ்ச் வந்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து ஃபால்ஸுக்கு பார்க்கலான்ட்டு இருக்கோம் கைஸ். ஃபர்ஸ்ட் நாங்கள் என்ன ஆர்டர் பண்ணியிருந்தோம்னு பார்த்தீங்கன்னா சிக்கன் ஃப்ரைட் ரைஸ். இதோட டேஸ்ட் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக நல்லா இருந்துச்சு. இதை அப்படியே சாப்பிட்டுட்டு இருந்த கேப்பில் நம்ம ஆர்டர் பண்ணியிருந்த சிக்கன் பிரியாணியும் ப்ளஸ் பெப்பர் சிக்கனும் வந்து நமக்கு கொண்டு வந்துட்டாங்க. இந்த பெப்பர் சிக்கன் பார்த்தீங்கன்னா ரொம்ப கலர்ஃபுல்லாகவும் பிரியாணி கூட வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட் வந்து சும்மா வேறு லெவலில் இருந்துச்சு. ஓகே, நம்ம வந்து ஸ்பைசியாகவும் டேஸ்டியாகவும் லஞ்ச் வந்து முடிச்சாச்சு. இப்போ வந்து மாசிலா ஃபால்ஸ் வந்து வந்துட்டாங்க. ஃபால்ஸ் உள்ள போயிட்டு எப்படி இருக்குன்றத வந்து பார்க்கலாங்க. அந்த மாசிலா நாம வந்து இப்போ வந்துட்டு மாசிலா ஃபால்ஸுக்கு வந்துட்டோம். உங்ககிட்ட தூரத்துல இருந்து காமிச்சோம் இல்லையா, அது கிட்ட நம்ம போறோம். போயிட்டு அதுல வந்துட்டு லோகேஷ் வந்து இப்ப குளிப்பாங்க. நான் வந்து குளிக்க போறது இல்ல. நீ தான் குளிக்கணும். முடியாது, இவன் வந்து குளிப்பான். அதை வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன், குளிக்கிறதுல காட்டுறேன். நாங்க வந்து ஆகாய கங்கை ஃபால்ஸ் தான் வந்து போலான்ட்டு போனோம். அங்க ஆனா வந்து 3 மணியோட க்ளோஸ்ன்னு சொல்லி திரும்ப அனுப்பிச்சு விட்டாங்க.
பார்த்தீங்கன்னா வந்துட்டு லோகேஷ் குளிச்சுட்டு இருக்கான். அதை வந்துட்டு நம்ம பார்க்கலாம். குளிச்சு முடிச்சுட்டு பிள்ளையார் வந்து ஈரத்தோடு வந்திருக்காரு. பிள்ளையாரை வந்து குளிப்பாட்டியாச்சு. அடுத்தது அபிஷேகம் பண்ணிட வேண்டியதான். லோகேஷ் எப்படி இருந்துச்சுடா உனக்கு அருவியில் குடிச்ச? ஜாலியாக அருவியில் குடிச்சு சூப்பராக இருந்துச்சு. நல்லா சமைச்சுன்னு இருக்கு. தண்ணி கம்மியாக தான் வருது, பட் இருந்தாலும் வந்து குளிச்சது நல்லா ஃபோர்ஸோட விழுந்துருக்கிறதுக்கு இந்த கழுத்து வலி தான் இருந்துச்சு. அப்படியே இந்த அடி அப்படின்னு சொல்லி தண்ணியை காமிச்சிக்கிட்டு நான் நின்றுட்டேன். அந்தளவுக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷான வாட்ரு. இந்த கிளைமேட்டுக்கு அதுக்கு குளிச்சதுக்கு நல்லா ஒரு மாதிரி நல்லா ஃப்ரெஷ் ஃபீல் கொடுக்குது. ஃபஸ்ட்டு உள்ளே போகும்போது ரொம்ப கூலிங்காக இருந்துச்சு. அப்புறம் போய் குளிக்க அப்படியே பழகிடுச்சு. ஃபைனலி வந்து மாசிலா ஃபால்ஸில் வந்து நம்ம குளிச்சுட்டு வெளியே வந்துட்டோம். கிளம்பலான்னு வந்து பார்த்தா ஒரு பைக்கு கூட காணோம். இங்கே பல கார் இருந்துச்சு, பல பைக் நிறுத்தி வச்சுருந்தாங்க. லாரிலாம் நின்றுட்டு இருந்துச்சு, பஸ்ஸு கூட நின்றுட்டு இருந்துச்சு. எல்லாருமே போனதுக்கப்புறம் லாஸ்ட்டாக கிளம்புறோம். இவன் இன்னும் இந்த பேக் பண்ணுறத முடிக்கல. பேக் பண்ணிக்கிட்டே இருப்பான், நைட்டு வரைக்கும் பேக் பண்ணுவான். இல்லை, பேக் பண்ண வேண்டியது வந்து கொஞ்சம் நிறைய இருக்குது. எல்லாத்தையும் பேக் பண்ணி ப்ராப்பராக வச்சிட்டோம்னா அதுக்கப்புறம் நேராக சேலம் வரைக்கும் நான் ஸ்டாப். ஓகே, ஃபைனலாக எல்லாமே முடிஞ்சிச்சு. கொடைக்கானல் ட்ரிப் செமையாக இருந்துச்சு. உனக்கு கொல்லிமலை. ஐயோ சாரி வந்து இப்போ நான் என்ன உங்கள்கிட்ட சொல்கிறது? கொல்லிமலை ட்ரிப் செமையாக இருந்துச்சு. உனக்கு பிடிச்சிருந்துச்சுல்ல? எனக்கு பிடிச்சிருந்துச்சு. உனக்கு? எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நான் நிறைய டைம் வந்துட்டேன், அதனால எனக்கு எல்லாமே புதுசு. ஒன் டே ட்ரிப்கான ஸ்பாட்னா வந்துட்டு கொல்லிமலை வரலாம். கொல்லிமலை வந்துட்டு நல்லா ஒன் டேல நம்ம வந்துட்டு மார்னிங் நேரமாக வந்தோம்னா ஈவினிங்குள்ளே நம்ம வந்துட்டு எல்லா இடத்தையும் சுற்றி பார்த்துட்டு கிளம்பிடலாம். இதில் நாங்கள் ஒரே ஒரு இடத்த மட்டும் மிஸ் பண்ணிட்டோம். ஆகாய கங்கை நீர்வீழ்ச்சி. அந்த ஃபால்ஸ் ரொம்ப பெருசு. இப்போ பாகுபலி படத்தில் வர ஃபால்ஸ் மாதிரியே இருக்கும் அப்படியே. அந்த ஃபால்ஸ் வந்துட்டு ஆக்சுவலாக 3 o'clock மூடிட்டாங்க. நாங்கள் லேட்டாக போயிட்டோம், அதனால இந்த ஃபால்ஸுக்கு வந்துட்டோம். நெக்ஸ்ட் டைம் வரும்போது ஆகாய கங்கை நீர்வீழ்ச்சியை வந்து நாங்கள் கண்டிப்பாக காட்டுவோம். உங்களுக்கு டைம் கிடைச்சதுன்னா நீங்களும் கொல்லிமலை வந்துட்டு ஒன் டே ட்ரிப் வந்துட்டு பிளான் பண்ணி வாங்க. இங்கே ரெசார்ட்ஸ் கூட இருக்கு. உங்களால் நிறைய ரெசார்ட்ஸ் இருக்கு, ஆனால் நீங்கள் முன்னாடியே புக் பண்ணிட்டு தான் வந்து வரணும். ஓகே, எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த மாதிரி vlogs எல்லாம் இனிமேல் அதிகமாக நம்ம சேனலில் வரும். ஸோ வந்து நம்மளோட நோட்டிஃபிகேஷன் வந்து ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. கொல்லிமலை சிட்டிக்கு வந்துட்டோம். இதுக்கப்புறம் தான் நம்ம வந்து கீழே இறங்கணும். ஆக்சுவலாக இப்போவே நைட் ஆயிடுச்சு, இருட்டாக தான் இருக்கும். ஒரு லைட் கூட இல்ல, வரும்போதே இல்ல. இன்னும் கீழ போற வழியில எப்படி இருந்துச்சு, எப்படி போறோம்னு தெரியல. தைரியத்தோட தான் போனோம். ஏன்னா நிறைய ஃபாரஸ்ட் மூவிலாம் நாங்க 2 பேரும் பார்ப்போம். வெப் சீரிஸ்லாம் பார்ப்போம். அதுல வர மாதிரி நமக்கு கொஞ்சம் லைட்டா பயம் வரதான் செய்யும். இருந்தாலும் நம்ம அதை காட்டிக்காம ஃபுல்லா இன்னைக்கு இறங்குறோம். அதுக்கு முன்னாடி வந்து ஒரு டீ குடிச்சிட்டு ட்ரிப்பை வந்து க்ளோஸ் பண்றோம். ஓகே, இதான் வீட்டுக்கு வந்து சேஃபா போகணும்னு நான் வேண்டிக்கும். இவன் ஏன்னா போற வழியில ஒரு லைட் கூட இல்ல. நம்ம வண்டி லைட் இருக்கு, நமக்கு வண்டி லைட்லாம் ஃபுல்லா இருக்கு. பக்கத்துல ஏதாவது வண்டி வரணும்னு வேண்டிக்க. பயம்னு சொல்ல முடியாது, இவனுக்கு தான் பயம், எனக்கு லைட்டா பயம். நம்ம வண்டி லைட் மட்டும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், இப்படிதான் இருக்கும். ஃபுல் இருட்டா, ஒண்ணுமே தெரியாது. பின்னாடி முன்னாடி ஏதாவது வண்டி வந்தால் தான் வெளிச்சமே இருக்கும். இல்லாட்டி நம்ம தனியாக போனோம்னா நம்ம மட்டும்தான் அந்த ரோட்லேயே போயிட்டு இருப்போம். ஹில்ஸ் விட்டு நாங்கள் வந்து சேஃபாக இறங்கிட்டோம். இப்போ அப்படியே வந்து வரும்போது இலாஸ் கிச்சன் சொல்லிட்டு ஒரு தாபா ஒன்று பார்த்தோம். அங்கே அப்படியே வந்து ஒரு சூப்பரான டின்னரும் வந்து நாங்கள் வந்து நைட் டின்னர் வந்து நாங்கள் முடிச்சிட்டோங்க. இந்த தாபாவில் நாங்கள் என்ன ஆர்டர் பண்ணியிருந்தோம்னா பட்டர் நானும் பன்னீர் மஞ்சூரியனும் ஆர்டர் பண்ணியிருந்தோம். அது கூடவே சைடிஷாக பார்த்தீங்கன்னா புல்லட் சிக்கன் சொல்லிட்டு அவங்களுடைய சிக்னேச்சர் ஃபுட்டு நாங்கள் ஆர்டர் பண்ணியிருந்தோம். நாங்கள் ஆர்டர் பண்ண எல்லா ஃபுட்டுமே நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு. இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோஸ்லாம் நீங்களும் வந்து பார்க்கணும், உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைக்கக்கூடிய வீடியோலாம் நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நம்ம சேனல் வந்து இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் எல்லாத்துலேயுமே இருக்குது. எல்லாத்துலேயுமே ஃபாலோ ஆன் சப்ஸ்கிரைப் பண்ணால் மறந்துடாதீங்க. அப்புறம் வீடியோ எப்படி இருக்குன்றத நீங்களே வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள், நாங்கள் பார்த்து படித்து தெரிஞ்சுக்கிறோம். ஓகே பாய். ஓகே பாய்.